அப்போ இருந்த ஆட்சியில் இதை வந்து தேசியமயமாக்கக்கூடாது, இது வந்து ஒரு தேசியமயமாக்கலாவே இருக்கணும், ப்ரைவேட்டைஸ் பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஸ்மோக் ஸ்க்ரீன் கிரியேட் பண்ணாங்க. ஆக்சுவலாக என்ன நடந்தது பின்னாடிங்கிறது ஒரு பர்டிகுலர் குரூப்புக்கு 1990ஸ்லேயே மெட்ராஸ் பெங்களூர் ஏர்போர்ட் ஒன்று ரெடி பண்ணி, மன்மோகன் சிங் காலத்தில் அதை புஷ் பண்ணி ஒரு ஏர்போர்ட் ரெடி பண்ணிட்டாங்க, கெம்பகோடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இதில் என்னென்னா ஹைதராபாத்தில் நல்ல ரோடு வந்துருச்சு. ஆமாம். ஆனால் இன்றைக்கும் நீங்கள் பெங்களூர் ஏர்போர்ட் போகணுன்னா 45லேருந்து 50 நிமிஷம் ஆகும். ஆமாம். அங்கே அந்த ஏர்போர்ட் வந்துருச்சுன்னா என்னோடய வேல்யூ எவ்வளோ, ஒரு ஏக்கருக்கு 20 கோடி, ஒரு கிரவுண்டு 1 கோடிக்கு போகும். நீங்கள் அந்த வேல்யூவை நீங்கள் கேப்சர் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க, யார் ஸ்டேட்டும் கார்ப்பரேட்டும் கேப்சர் பண்ணணுன்னு பார்க்குறீங்க. அந்த 20 கோடி அவனுக்கு கொடுங்க, நான் எவனாவது ப்ரொட்டஸ்ட் பண்ணான்னா நான் பேரை மாற்றிக்கிறேன். இங்கே பிரச்சனை என்னன்னா, அந்த ஏர்போர்ட்டுக்கு 5700 ஏக்கர் தேவை. சரி, 1700 ஏக்கர் எடுத்தாச்சு. சரி, 1700 ஏக்கருக்கான பணம் அந்த விவசாயிகளுக்கு கொடுத்தாச்சு. சரி, அந்த விவசாயிகளை போய் நான் பார்த்துட்டு வந்தேன். சரி, இப்போ 8 கிராமத்துக்கு சரி, கரெக்டு சார். யாருமே யாருக்கிட்டேயும் பணம் இல்லை, எல்லாரும் வேற எங்கேயோ கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க, இல்லை செலவு பண்ணிட்டாங்க, கடன் அடைச்சிட்டாங்க. இப்போ அந்த 1700 இப்போ என்னன்னா, அங்கே வருமா இல்லை வராதாங்கிற அன்சர்டனிட்டியாவது என் பண்ணுவாங்க சார். எனக்கு அங்கேயே வரணும்னு வச்சுப்போம் சார், அவனுக்கும் கொடு ஸ்டேக்கு. எவன் வீட்டெல்லாம் சார் டோட்டலாக என்ன சார், 2500 ஏக்கர் கார்மெண்ட்டு, 2000 ஏக்கர் வெளியே இருந்து லேண்டோட வேல்யூ போடுங்க, லேண்டுக்கு காசு கவர்மெண்ட் கொடுக்கட்டும், ப்ளஸ் அவனுக்கு ஒரு ஈக்விட்டி ஸ்டேக் கொடுங்களேன் சார். அந்த ஈக்விட்டி ஸ்டேக் கொடுத்தாலும் அந்த மக்கள் ஒத்துப்பாங்களா? டெஃபினட்டாக ஒத்துப்பான். இல்லை, இப்போ இங்கே எங்க சார் அந்த ஷேரை நீ விற்கலாம் பாருங்க சார். இங்கே கேள்வி எங்கே வருதுன்னா, அந்த ஏர்போர்ட்டு வராதுங்கிறது டிவிகே கவர்மெண்ட்டுடைய ஸ்டாண்ட். அது அப்போ அடுத்த ஸ்டேஜ் பாலிட்டிக்ஸ் நம்ம கடைசியாக பேசுவோம். இல்லை பாலிடிக்ஸ் இல்லை சார், ஹவு டு ஹேண்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்கிறேன், அப்புறம் டிவிகே கவர்மெண்ட்டோட ஸ்டாண்டை சொல்கிறேன். ஓகே, புரியுது. வீல் ஸ்பிளிட் இட் செப்பரேட்லி. அந்த ப்ராப்பர்ட்டிக்கு நீ ஷேர் ஹோல்டர், ரத்தன் டாட்டாவோட தம்பியோட பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் கால் மேலே கால் போட்டு பேசலாம். உங்களுக்கு ஒரு ஸ்டேக்கு, அங்கே கொடுக்குற தண்ணி கொடுக்குற கான்ட்ராக்டு, செடி சப்ளை பண்ணுற கான்ட்ராக்டு, லேபர் கான்ட்ராக்டு, இதெல்லாம் உங்களுக்கு தான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவன் என்ன கணக்கு பண்ணுவான்? இங்கே உட்காந்துட்டு கஞ்சிக்கும் கூழுக்கும் காசு இல்லை, ரேஷனுக்கு போயிட்டுருக்கோம், இவ்வளோ பிஸ்னஸ் நம்மளுக்கு வரப்போகுதுன்னா லேண்டை கொடுப்பான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவன்கிட்ட லேண்டை அடித்து பிடுங்கி, இது இந்தியா ஃபுல்லாக இருக்கிற மாடல் தப்பு, லேண்டை அடித்து பிடுங்கி நீ வாங்கிட்டு நீ கார்பரேட்டுக்கு விற்றுட்டு. இப்போ இவங்க மார்க்கெட் ரேட்டை விட 4-4 டைம்ஸ் மார்க்கெட் ரேட் இன்னைக்கு மார்க்கெட் ரேட் தானே தர. ஆமாம், 20 கோடிக்கு 4 மடங்கு கூட நான் வாங்கிப்பேன் சார். ஏர்போர்ட் டெவலப் ஆகிடுச்சுன்னா இன்றைக்கி மீனம்பாக்கத்தில் என்ன ரேட்டோ அதுக்கு 4 மடங்கு கூட நான் வாங்கிக்கிறேன் சார். இதெல்லாம் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஆனால் நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் இருக்குதா இல்லையாங்கிற லிம்போல இருக்கு. டெஃபினட்டாக நீ கொடுத்தா ப்ராஜெக்ட் இருக்கும் சார். தி ப்ராப்ளம் இஸ் தி கோர்ட் அண்ட் அவர் லாஸ் ஆர் சச். கோர்ட் அந்த லாஸ் என்ன சொல்கிறதுன்னா, எவன் லேண்டு வச்சுருக்கானோ அவனுக்கு 10 பைசா கொடுப்பேன், எவன் வந்து ஏர்போர்ட் கட்ட போகிறானோ அவனுக்கு 90 பைசா கொடுப்பேன்னா அவன் ஒத்துப்பான். நீ ஒத்துப்பியா? இல்லை சார், எனக்கு புரியுது. ஆனால் நீ அப்புறம் இப்போ இருக்கிற இந்த பாலிடிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து என்விரான்மெண்ட் ஸ்பாயில் ஆகுது. நான் ஒத்துக்கிறேன் அதெல்லாம் சார். இப்போ ஒன்று முதல் ப்ராப்ளம், people are protesting because compensation is not enough. இல்லை, அவங்க சொல்கிறது, அந்த மக்கள் சொல்கிறது, அந்த மக்கள் வேற ஏதோ சார். நீங்கள் ஆஃபர் பண்ணுங்க சார், ப்ரொட்டஸ்ட் முடிஞ்சிடும். ஐ டோன்ட் திங்க். எனக்கு தெரியும் சார், நான் வேர்ல்டு வைட் படிச்சுட்டு சொல்கிறேன். யூ ஆர் அ பார்ட் ஆஃப் தி ஆர்கனைசேஷன், யூ ஆர் கோயிங் டு கெட் பிஸ்னஸ், யூ ஆர் கோயிங் டு கெட் லேண்ட், யூ ஆர் கோயிங் டு கெட் ஷேர் இன் ப்ராஃபிட், யூ ஆர் கோயிங் டு கெட் எவ்ரி திங். திஸ் வில் கெட் சார்ட்டட் அவுட். ரைட். மூணாவது வந்து நம்ம என்வாயர்மெண்ட்டை பேசி முடிச்சிடலாம். என்வாயர்மெண்ட் கிளியரன்ஸ் இவங்க வாங்கியிருக்கிறாங்க. ரைட்டாக வாங்கலையா? சைட் கிளியரன்ஸ் மட்டும் வாங்கியிருக்காங்க. என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ்க்கான எல்லா டாக்குமெண்ட்ஸ் ரெடி. நான் அப்ளை பண்ணாங்கன்னா ஒரு ஹைகோர்ட் கூப்பிட்டு, நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனலில் நீங்கள் 4 ஜட்ஜை பிடிச்சி எல்லோரையும் ஒரு ரூமில் போட்டு பூட்டிட்டு 3 மாதத்தில் அதை படித்து டிசைட் பண்ணி இங்கே வேணுமா வேணாமான்னு தீர்ப்பை சொல். 90 days தான் ஆகும் சார். ஆமாம். பட் கவர்மெண்ட் கொண்டு வர போகிறாங்களா?
கவர்மெண்ட்டுக்கு இதை ஸ்கிராப் பண்ணணுமா இல்ல இல்லைங்க கவர்மெண்ட் இதை கோ ஹெட் பண்ண போதாங்கிற அந்த டிவிக்கு லிம்போ இப்போ என்ன தானே. கேட்குறீங்களா? ஆமா. இப்போ கடைசியாக அரசியலுக்கு வருவோம். ம். நோ பொலிட்டிக்கல் பார்ட்டி சோஃபார், ரைட்டா? ம். நோ பொலிட்டிக்கல் பார்ட்டி சோஃபார் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் லாங் டேர்ம் க்ரோத். காமராஜ் நாட்டாருக்கு அப்புறமா ம். யாருமே வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியே தமிழ்நாட்டில் யோசிக்கல. எல்லாமே எப்படின்னா, இது சாக்ரட்டிஸே சொன்னான், டெமோக்ரஸியில் என்னென்னா இன்றைக்கி நான் உனக்கு என்ன கொடுத்து இன்றைக்கும் கொடுக்குறது. ஓட்டை வாங்குறது தான். இன்னிலேருந்து 10 வருஷம் கழிச்சு ஏர்போர்ட்லாம் எவனுக்கும் வேணாம். அவர் பெரியவர் மட்டும்தான் பண்ணார். அவருக்கு நல்லா தண்டனை கொடுத்து ஒன்றும் இல்லாமல் திருமலை பிள்ளை ரோட்டில் ஒன்றும் இல்லாமல் அமிச்சோம் நம்ம. அதை தவிர அதே மாதிரி பண்ணவன் மன்மோகன் சிங்கையும் காயப்பட்டு இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு எனக்கு அனுபவத்தில் 2 பேர் பெங்காலில் ஒருத்தர் இருந்தார், பிசி ராய்னு. அவர் ஒரு 5-6 டவுன்ஷிப்பே கட்டினார். இவங்க எல்லாம் பிசி ராய் சீஃப் மினிஸ்டராக இருந்துட்டார். மற்ற 2 பேரையும் வீட்டில் உட்காத்தி வச்சு நல்லா திருடப்பட்டினம் கட்டி வீட்டுக்கு அமிச்சோம். அப்புறம் செத்து போனப்பறம் நம்ம மசூதி கோவில்லாம் கட்டி பூஜை பண்ணி மணி ஆட்டிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி இருக்கிற எல்லா இந்த கவர்மெண்ட்டை பற்றி எனக்கு தெரியாது. இது வரைக்கும் இருக்கிற எல்லா அரசியல்வாதியும் எனக்கு எப்படி ஓட்டு வரும், அந்த ஓட்டுக்கு நான் என்ன கொடுக்க முடியும், ரைட்டாக? நான் 4-5 எலெக்ஷன் பார்த்துட்டேன் சார். இன்றைக்கி என்ன பண்ணால் எனக்கு ஓட்டு வரும், என்ன சொன்னால் எனக்கு ஓட்டு சார் போகும்? இப்பதான் 5 வருஷம் நீங்க ஆட்சியில இதுங்க சார், இருக்கீங்க. நான் சொல்லி நீங்க முடிச்சிடலாம். முடிவு எடுக்கணும்ல. இதை முடிச்சிடலாம் சார், ரைட்டா? அவரோட அரசியல் வாழ்க்கை எங்கே போய் முடியும்னு அவருக்கு தெரியாது. ஒரு இஷ்யூ எடுக்கணும்னு அவர் இதை எடுத்தார். அவர் அட்வைஸ் பண்ணவங்கள நீங்கள் தப்பு சொல்லணும், ரைட்டா? அவர் அட்வைஸ் பண்ணவங்கள இங்கே எதுக்கு சார் போகிறீங்க, டெவலப்மெண்ட்டு உங்களுக்கே நாளைக்கு தேவைப்படும், தயவுசெய்து போகாதீங்க, பல இஷ்யூஸ் இருக்குது, அங்கே போகலான்னு சொல்லியிருக்கணும். ஆஃப்டர் ஆல் ஹீ இஸ் நாட் அ டெவலப்மெண்ட் எக்ஸ்பர்ட், ஹீ இஸ் நாட் அ டெவலப்மெண்ட் எக்கனாமிஸ்ட். ஸோ அட்வைஸ் பண்ணவங்கள நம்ம கேட்கணும். ஸோ அன்றைக்கி அவங்க போனது ஷார்ட் டேர்ம் கெயினுக்கு. எனக்கு அங்கே ஓட்டு போட்டிங்கன்னா நான் அவங்க ஏர்போர்ட்டை நிறுத்துவேன், நான் அஜிடேட் பண்ணுவேன், எனி அப்போசிஷன் வில் டூ இட். அவரும் அதை பண்ணார், ரைட்டா? இப்போ அந்த பொசிஷன்லேருந்து அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவு மக்கள் அவருக்கு சப்போர்ட்டை கொடுத்து அவரை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க. இப்போ அந்த பொசிஷன்லேருந்து எஸ்டிகேட் ஹிம்செல்ஃப். எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நீ வாக்கு கொடுத்துட்ட, வாக்கு தவறுவியா அப்படிங்கிற மாதிரிக்கு. ஸோ அவர் பப்ளிக் இமேஜை அவர் மேனேஜ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஹி ஹேஸ் டு மேனேஜஸ். ட்ரூ. நான் இன்றைக்கி ஏர்போர்ட் வரும் 10 வருஷம் கழித்து எல்லோரும் ஹாப்பியாக இருப்பாங்கங்கிறத நான் ஒத்துக்கிறேன். பட் அடுத்த எலெக்ஷன் அவர் தோற்றுருவாங்கிற பயம்தான் அவருக்கு இருக்கும். அடுத்த எலெக்ஷனு அவர் தோற்றுருவாராங்கிறது தான். எனக்கு ஒன்றும் ஸ்டேக் இல்லை, உங்களுக்கு ஒன்றும் ஸ்டேக் இல்லை. ஃபார் ஹிம் இஸ் லைஃப் இஸ் அட் ஸ்டேக். சார் தட்ஸ் ட்ரூ. இருங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதனால எனி டிசிஷன் வில் நாட் கம் அன்டில் திஸ் பை எலெக்ஷன் இஸ் ஓவர். தட்ஸ் ட்ரூ. ஐ எம் நாட் ஈவன் எக்ஸ்பெக்டிங் அ டிசிஷன் இமீடியட்லி ஆஃப்டர் பை எலெக்ஷன். இங்கே என்ன சிக்கல்னா இந்த லிம்போ, தேவையில்லாமல் சோஷியல் மீடியா டிஸ்கஷன்ஸு, அதெல்லாம் இதெல்லாம் என்ன பண்ணுறது? அவர் என்ன பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன்னா, இந்த பை எலெக்ஷன் முடிஞ்சு இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ஒன்றும் பண்ண மாட்டார். லோக்கல் பாடியில் அவர் எவ்வளோ ஜெயிக்கிறாருன்னு பார்த்துட்டு, இஃப் இஸ் ஷுவர் ஆஃப் ஹிம்செல்ஃப், அதாவது என்னோட இந்த ரிஸ்க்கை நான் எடுத்ததுனால என் அரசியல் வாழ்க்கை பெருசாக அஃபெக்ட் ஆகாதுன்னா, தென் ஹீ வில் லிசன் டு பீப்புள். என்னது கேட்பார். அதுக்கப்புறம் அவரை கன்வின்ஸ் பண்ண வேண்டியது எக்ஸ்பர்ட்ஸ், அஃபீஷியல்ஸ். எந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது. எக்ஸ்பர்ட்ஸ் எந்த ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கும் பிளேன் விடணுமா விடக்கூடாதான்னு தெரியாது. டெவலப்மெண்டல் எக்கனாமிஸ்ட் ஒன்று. சார் அந்த இடத்துல நீங்கள் ஏர்போர்ட் பண்ணலான்னு ஏஐஏ கொடுத்த ரிப்போர்ட்டில் தான் 4 இடத்துல ஒரு இடம் சூஸ் பண்ணியிருக்காங்க. அது ரைட்டு சார். இப்போ என்ன கன்வின்ஸ் பண்ண, நீ வேற கன்வின்ஸ் பண்ணணும்ல சார். அவரை கன்வின்ஸ் பண்றதை விடுங்க. அதுக்கு அவர் என்ன என்னன்னா சார், உங்களுக்கு பழைய ஹிஸ்டரி ஒன்று சொல்கிறேன். இல்லை இப்போ எது மாதிரின்னு சொல்லிடுறேன். கொஞ்சம் ஒரே நிமிஷம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2009 நம்ம நியூக்ளியர் டீல் பார்லிமெண்ட்டுக்கு வருது. 2008 நீங்கள் டெல்லியில் இருந்திருப்பீங்க. அப்போ வாஜ்பாய் இல்லை, ரொம்ப உடம்பு முடியல. அத்வானி அரசியலுக்காக அதை அப்போஸ் பண்ணார். இன்றைக்கி இவங்க அதை யூஸ் பண்ணி தான் சாந்தி பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதை அப்போஸ் பண்ணுறாரு. மன்மோகன் சிங் என்ன பண்ணுறாரு, சமாஜ்வாதியை கன்வின்ஸ் பண்ணணும். சமாஜ்வாதி கன்வின்ஸ் ஆகிட்டார். பட் பெல்ட்டி அடிக்கிறதுக்கு ஒரு அப்துல் கலாம் அவர்களை போய் பார்க்க வச்சு முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் விஜய் கன்வின்ஸ் ஆனப்பறம் 4 எக்ஸ்பர்ட் போய் விஜய் இது தமிழ்நாட்டுக்கு இது ரொம்ப நல்லது, இதனால் தமிழ்நாட்டில் பாலா தேனா ஓடும்
அப்படின்னு 4 பேர் கன்வின்ஸ் பண்ணால் அவர் எஸ் சொல்ல போகிறார். பட் அது எப்போ நடக்கும்னா பை எலெக்ஷனும் லோக்கல் பாடி எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அதை ட்ரையே பண்ண முடியும். அதை ட்ரை பண்ண முடியுங்கிறது நான் ஒத்துக்கிறேன். நான் இன்னொன்றும் சொல்ல வரேன். இந்த பரந்தூர் ஏர்போர்ட்டில் இருக்கிற இந்த டைலமானால பெருமளவில் இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட் எல்லாம் அஃபெக்ட் ஆகாதுங்கிறதும் நான் ஓரளவுக்கு ஒத்துக்கிறேன். ஆனால் இப்போது நடக்கின்ற இந்த சோஷியல் மீடியா டிபேட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண இப்போ எனக்கு இந்த சோஷியல் மீடியா டிபேட்டை நான் தனியாக சொல்கிறேன். இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியா டிபேட் வந்து ப்ரைமர்லி ரன் பை டிஎம்கே. மீடியா தமிழ்நாடு மீடியா எப்படி நேஷ்னல் மீடியா பிஜேபி கண்ட்ரோலில் இருக்குதோ, மெயின் ஸ்ட்ரீம் தமிழ் மீடியா இன்க்ளூடிங் த சோகால் நேஷ்னல் டெய்லி இஸ் கம்ப்ளீட்லி அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் டிஎம்கே. இவங்க இன்னும் டிஎம்கேயில் இப்போ நீங்கள்லாம் நேஷ்னல் மீடியா அவுட் சைட் தமிழ்நாடு, உங்களது வந்து டெக்கன் ஹெரால்டு, உங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி இருக்கிற டிவி டிபேட் நீங்கள் பாருங்கள், யாராவது ஒருத்தர் அயோத்தியா பற்றி பேசியிருக்காங்களா? பேசலை. நாங்கள் பேசியிருக்கோம் சார் புதிய தலைமுறையில். நான் புதிய தலைமுறையே பேசியிருக்கோம் சார். இவ்வளோ டீட்டெயில்டாக இப்போ லக்ஷ்மி நாராயண் ஒரு தமிழ் ஐஏஎஸ் ஆஃபீஸரோட 4 கோடி ரூபா ராமச்சரித்திர மானஸ் கடை காணும் அப்படின்னு நான் தமிழ் மீடியாவில் பார்க்கல. பெருசாக சமஸ் பேசியிருப்பார், டேட்டில் இல்லை. இப்போ நான் டிவி டிபேட் பார்க்குறது இல்லை. டிவி டிபேட் பார்க்குறவங்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக காரனை பேசுகிற அளவில் பேச விடுற அளவில் டிவிக்கு ஆளுங்களை பேச விட்றது இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு அதெல்லாம் மாறிடுச்சு சார். மாறிடுச்சு. இதெல்லாம் மாறிட்டு இருக்கு. நானும் டிவி டிபேட்ஸ்க்கு ரெகுலராக போகிற ஆள் தான். ஸோ அதில் வந்து மாறினாதான் டிவிகேவை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கும் அங்கே ஸ்பேஸ் இருக்குது, டிவிகேவை ப்ரைஸ் பண்ணுறதுக்கும் ஸ்பேஸ் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் புதிய தலைமுறை சமஸ் தவிர வேறு யாரும் வந்து பேலன்ஸில் விஜய் வந்ததை அக்செப்ட் பண்ணிக்க முடியல எடிட்டர்ஸால். பிகாஸ் they didn't see it coming. Neither you saw it coming nor I saw it coming. But at least I saw change was coming. I didn't know what that change was. I saw 50-60 seats வரும் நினைச்சேன். இது ஹங் அசம்பிளி with Vijay 60 seats with விஜய். அவர் 105 சீட்டு ஜெயிப்பார்னு எனக்கு தெரியாது. இல்லை, நானும் எதிர்பார்க்கல. நான் ஏன் மாறினேன்னா, திருவள்ளூரில் ஒரு ஸ்கூல் டீச்சர் வந்து which is a traditional DMK vote from 60s, அந்த காலத்துலேருந்து திமுக போட வேண்டிய டீச்சிங் யூனியனில் ஒரு லேடி என் ஒய்ஃபோட கிளாஸ்மேட் கூப்பிட்டு என் ஒய்ஃபை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஒரு வாடி போடி பேசுகிற ஃப்ரெண்ட்ஸு, நீ வந்து ஒரு வாட்டி மாற்றி போடலாம்ல, நாங்கள்லாம் எங்கள் கான்ஸ்டுவன்சியில் மாற்றி போட போகிறோம். அப்போ நான் சொல்லிட்டேன் 60 லுக்ஸ் லைக் பெட்டர்னு. ரைட்டா? ஸோ இதில் வந்து ஐ எம் ஷுவர் ஹீ இஸ் ப்ரோ டெவலப்மெண்ட். that I have no doubt about and he will definitely push through this airport, but you have to அவருக்கு நீங்கள் டைம் கொடுக்கணும், அவகாசம் கொடுக்கணும்னு அவர் சொன்ன மாதிரி நீங்கள் அவகாசம் கொடுக்கணும். சார், இந்த பாலிட்டிக்ஸ் எல்லாம் தாண்டி ஒரு புது ஏர்போர்ட் வர்றதுனால என்னென்ன ப்ளஸ்ஸஸ் ஆஸ் அன் எக்கனாமிஸ்ட்? நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஏர்போர்ட் வருதுனாலே கனெக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும் சார். நீங்கள் பெருசாக எவன் ஃப்ளைட் வந்தது கார்கோ வந்ததுலாம் அப்புறம் அதை சுற்றி எவ்வளோ ஹோட்டல் வரும். தட் இஸ் இறங்கி ஊருக்கு போகிறவங்களாம் நைட்டு தங்கிட்டு போவாங்க. இப்போ டெல்லியில் வி ஹேவ் சம்திங் கால்டு டெல்லி சிட்டி. அது பணக்காரன் சார். நான் சொல்கிறது இப்போ துபாயிலேருந்து ஒரு லேபர் வரும், இறங்கி அவன் மதுரைக்கு போகணும், நைட்டு 2 மணிக்கு ஃப்ளைட் வந்தால் உடனே ஓட மாட்டான், வந்து தங்குவான். சிறு தொழில் நிறைய வரும், ஹோட்டல்ஸ் வரும், ரெஸ்டாரண்ட்ஸ் வரும். ஆமாம், 1 லட்சம் பேருக்கு வேலை வரும். மீனம்பாக்கத்தில் நார்மல் சிட்டி ஆகிடுச்சு. நீங்கள் ஏர்போர்ட்டு அது இப்போ கொஞ்சம் டிராஃபிக் கொஞ்சத்தினால ஒன்றும் குறையாது. ட்ரைடண்ட்டில் பிஸ்னஸ் பண்ணால் குறையிறோம், மற்றபடி ஒன்றும் குறையாது. 4 5 ஸ்டார் ஹோட்டல் வரும், ஆக்டிவிட்டி வரும். சார், இன்னொன்று, இப்போ வாஷிங்டன் போன்ற சிட்டிஸில், லண்டன் போன்ற நகரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நகரத்துக்கு 4 ஏர்போர்ட் 5 ஏர்போர்ட் டெஃபினட்டாக வரும் சார். 1 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் சார். இதை தான் யாராவது எடுத்து அவருக்கு சொல்லணும் சார். 1 லட்சம் பேருக்கு நல்ல வேலை கிடைக்கும் சார். நீ டிகிரி அதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்க வேண்டாம். ரைட்டா? இது ஸ்ட்ரைட் ரைட். இப்போ நீங்கள் கிரவுண்ட் ஸ்டாஃப்லேருந்து 1008 அதெல்லாம் தனி. நான் அதுக்கே வரல. ஓகே, இன்டைரக்ட் ஜாப்ஸ் நான் சொல்கிறது. இன்டைரக்ட் ஜாப்ஸே 1 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும். டைரக்ட் ஜாப்ஸ் அது ஒரு 20,000 30,000 அதெல்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன். அங்கே பொட்டி தூக்குறவன் சார். ஐ ஆல்வேஸ் லுக் அட் தி பாட்டம் ஆஃப் த பிரமிட். கிரவுண்ட் ஸ்டாஃப், கிரவுண்ட் அது அடுத்த ஸ்டேஜுக்கு வரேன். கிரவுண்ட் ஸ்டாஃபு, இந்த இன்ஜினியரு, ஃப்ளைட் இன்ஜினியரு, ஏர்போர்ட் ஸ்டாஃபு, இதெல்லாம் ஒரு 5000 பேருக்கு வேலை கிடைக்கும்.
இதனால என்ன ஆகும்னா, அந்த 5000 பேர் தங்கறதுக்கு ஒரு காலனி வரும். காலனி வரும். அந்த காலனிய கட்டுற கான்ட்ராக்டருக்கு காசு வரும். அத கட்டுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். கட்டுறவனுக்கு வேலை கிடைக்கும். அந்த 5000 குடும்பம் அங்க இருக்கிறதுனால 2 ஸ்கூலு, காலேஜ் வரும். ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ் வரும். ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ் வரும். இதெல்லாம் சேர்த்து தான் 1,00,000 வேலை நிச்சயமா கேரண்டீடு. இஸ்திரி போடுறவன் வருவான். அவங்க வீட்ல வேலை செய்யறதுக்கு அம்மா வருவாங்க. அவங்க வீட்ல சமையல் செய்யறதுக்கு வருவாங்க. ஏன்னா இப்போல்லாம் ஹஸ்பண்ட், ஒய்ஃப் போத் ஒர்க்கிங். ஒர்க்கிங். பக்கத்திலேயே ஸ்ரீபெரும்புதூர்ல போய் ஒர்க் பண்ணுவாங்க. ஆல்ரெடி டெவலப் ஆன ஸ்ரீபெரும்புதூர் இன்னும் பெருசா டெவலப் ஆகும். இப்போ இங்க இருக்கிற குளோபல் கெப்பாசிட்டி சென்டர்லாம் சிட்டிக்குள்ள இருக்குல்ல, ஆமா. அதெல்லாம் அங்க போகும். அதெல்லாம் அங்க போகும். இன்வெஸ்ட்மென்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இது எந்த அளவுக்கு இது தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டை கம்ப்ளீட்டா தலையெழுத்து. அந்த ஏரியாவை மெட்ராஸுங்கிறது நம்மளது வந்து தாம்பரத்துலேருந்து மாபலிபுரம் திருவெற்றியூர் வரைக்கும் வரைக்கும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இந்த இப்போ அது ஸ்ரீபெரும்புத்தூர் தாண்டி கிட்டத்தட்ட ராணிப்பேட் வரைக்கும் போயிடும். காஞ்சிபுரம் வரைக்கும் வந்துடும் சார். அதான் காஞ்சிபுரம் தாண்டி ராணிப்பேட் கிட்ட ராணிப்பேட்டை கிட்ட போயிடும். ஏன்னா அங்கே டாடா பிளான்ட் அதெல்லாம் வந்துருச்சு. டாடா So, வேலூரும் லேண்ட் ரோவர் சென்னையும் ஒரு சிட்டி ஆகிடும். ஸோ மெட்ராஸுங்கிறது ரேடியஸே 150 கிலோமீட்டர். கிலோமீட்டருக்கு வந்துடும். இது கம்ப்ளீட்டாக மாற்றிடும். இதை தவிர மற்ற நான் சொல்ல போகிற இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இவங்க பண்ணாங்கன்னு வைங்க. நான் சொல்கிறது இந்த வந்தே பாரத் மாதிரி ட்ரெயின் விட்றாங்கல்ல, அதுக்கு ஒன்றும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தெரில. ஆமாம். மெட்ராஸ் டு வேலூர் வந்தே பாரத் மாதிரி விட்டாங்கன்னா இந்த நான் சொன்ன டிரான்ஸ்போர்ட் ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும். இன்னொன்று சார், இப்போ சென்னை டு பெங்களூர் ஒரு புது எக்ஸ்பிரஸ்வே வராங்கல்ல, அது வந்து பரந்தூர் ஏர்போர்ட் சைட்ல இருந்து ஜஸ்ட் 5 கிலோமீட்டர். அதான் நான் சொல்கிறேன் சார். அது பணக்காரன் கார் வச்சுருக்குறோம். வந்தே பாரத் மாதிரி நீங்கள் வந்து வேலூர் டெர்மினஸ் டோட்டலாக 10 ஸ்டாப்பு சார். ஈவன் நம்பர்ஸ் ஒரு நிமிஷம், ஆட் நம்பர்ஸ் ஒரு ட்ரெயின் 1 ஹவரில் 1.5 மணி நேரத்தில் அது வேலூர் போயிடும். ட்ரூ. காஞ்சிபுரம் 50th மினிட் போயிடும். காஞ்சிபுரம் பக்கத்தில் நீங்கள் இறங்கி பரந்தூர் போகிறதுக்கு 10-15 நிமிஷம். இதனால் என்ன ஆகும்னா ரியல் எஸ்டேட்டு அந்த ஏரியாவிலலாம் டெவலப் ஆகும். அங்கே எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வேலூர்லேருந்து இன்றைக்கி மெட்ராஸுக்கு வேலைக்கு வராங்க. இந்த என்டையர் பெல்ட்லேருந்து மெட்ராஸுக்கு ஆள் பிடிப்பாங்க வேலை வரைக்கும். திருவள்ளூர்லாம் இப்போ பேக்வேர்டு தான். நான் உள்ளே போய் சசிகாந்த் செந்திலோட பார்த்தும்போது திருவள்ளூர் ஏரியாலாம் பேக்வேர்டு. ஐ டென்ட் பிலீவ் இட். பட் திருவள்ளூர் ஏரியாக்கெலாம் கூட ரப்பாப் ஆகும் டெவலப்மெண்ட். ட்ரூ. ஸோ தி கிரேட்டர் சென்னைங்கிறது வில் கோ அப் டு வேலூர். பட் இட் வில் டேக் 20 years. நீங்கள் ஏர்போர்ட் நீங்கள் கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா 20 வருஷத்தில் இது நடக்கும். ஏர்போர்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கே உங்களுக்கு 7 to 8 வருஷம் ஆகும். சார் நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்பீட் அதை அப் பண்ணிடலாம் சார். ஆப்ரேஷனலைஸ் பண்ணணும். அதெல்லாம் நீங்கள் ஸ்பீட் அப் பண்ணிடலாம் சார். பட் மெட்ராஸ் டு வேலூர் வில் பி ஒன் பிக் காரிடர். காரிடார். இண்டஸ்ட்ரியல் ப்ளஸ் ரெசிடென்ஷியல். இண்டஸ்ட்ரி, ரெசிடென்ஷியல், சர்வீசஸ் தமிழ்நாட்டை ஒரு இட் அப்படியே மேக்னெட் மாதிரி ஆளுங்களை இழுக்கும். இட் வில் கிரியேட் அட்லீஸ்ட் 1 lakh ஜாப்ஸ். அதனால தான் நான் சொன்னேன். அதே மாதிரி இன்னொரு காரிடார் மெட்ராஸ் டு விழுப்புரம் இன்னொரு காரிடார் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு வில் பிகம் ஒன் ஆஃப் தி. நீங்கள் இப்போ வந்து நான் ரிப்போர்ட் ஒன்று படித்தேன். தமிழ்நாடோட வந்து ஒரு தனியாக இருந்ததுன்னா அப்பர் மிடில் இன்கம் கண்ட்ரின்னு படிச்சிருந்த ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. $5,400 $5,400 வரைக்கும் அவங்களோட பர் கேபிட்டா இன்கம் இருக்குன்னு. இதை ரெண்டுத்தையும் நம்மளால் பண்ண முடிஞ்சதுன்னா நம்ம பணக்கார நாடாகவே மாறிடும். இன்றைக்கே நீங்கள் எனக்கு என்ன பெருமைன்னா ஒரு 13 வருஷம் கழிச்சு நான் பாம்பே போனேன். 2005 or 6 கடைசியாக பாம்பே போனேன். அதுக்கு மேலேயே 20 years கழிச்சு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பாம்பே போனேன். பாம்பே மெட்ராஸோட பணக்கார ஊர், அதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் பாம்பேயில் பார்க்குற பவர்ட்டியை நான் மெட்ராஸ்லேயோ பெங்களூர்லேயோ இல்லை எனி சதர்ன் சிட்டியில் நான் பார்க்கல. ஹைதராபாத் நான் அவ்வளோ சுற்றினது கிடையாது. மெட்ராஸ், பெங்களூர் நான் சுற்றி இருக்கிறேன். கேரளா சுற்றி இருக்கிறேன். இந்த 3 ஊர்லேயும் இந்த பவர்ட்டி கிடையாது. அப்புறம் நம்ம டெவலப்மெண்ட் இண்டெக்ஸுங்கிறது கரெக்டாக இதுலேருந்து பில்டு தானே பண்ணணும். இதுலேருந்து பில்டு தான் பண்ணணும். பட் இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்ன வரும்னா யார் இதை சுற்றி ரியல் எஸ்டேட் புக் பண்ணிட்டாங்கங்கிற கேள்வியை கேட்பாங்க. இல்லை, அந்த கேள்விகள் இருக்குது சார். பரந்தூர்லேயே கூட நிறைய பாலிட்டிஷியன்ஸ், பியூரோக்ராட்ஸ் எல்லாரும் வாங்கி வச்சுருக்காங்க. அதெல்லாம் நாம் வந்து மானிட்டர் பண்ணணுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன் ஹோலிஸ்டிக் வியூ எடுத்தோம்னா அந்த பியூரோக்ராட் வாங்கினது, அரசியல்வாதி வாங்கினதெல்லாம் பண்ணி நீங்கள் டிசைசிவாக இப்போ பண்ணியிருக்கிறாரு. பல விஷயம் பல பேர் சொல்கிறாங்க.
அந்த டிசைசிவாக ஆக்ட் பண்ணி இந்த பாலிட்டிஷியன் பியூரோக்ராட்டிக் அகேன்ஸ்டாக ஆக்ட் பண்ணி மக்களுக்கு கிடைக்குங்கிற மாதிரி செஞ்சால் மக்களும் டெஃபினட்டாக ஒத்துப்பாங்க. True. கடைசியாக என்வாயர்மெண்ட்டுக்கு என்ன பண்ண போகிறேன், ஐ எம் நாட் அன் எக்ஸ்பர்ட். இல்லை, என்விரான்மெண்ட் கன்சர்ன்ஸையும் அட்ரஸ் பண்ணணும். அதை எப்படி அட்ரஸ் பண்ணணுங்கிறத அரசாங்கம் தான் அதையும் பண்ணணும். பட் மெட்ராஸ் நீட்ஸ் செகண்ட் செகண்ட் ஏர்போர்ட். அண்ட் டெஃபினெட்லி இஃப் யூ நீங்கள் இன்னொரு ஊரை தேடி போனீங்கன்னா இன்னொரு 10 வருஷம் டிலே ஆகும். ஆமாம், இன்னொரு தட் வில் ஆல்சோ பிரிங் அபவுட் நியூ செட் ஆஃப் சேலஞ்சஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ். அங்கே போய் இதே ப்ராப்ளம்ஸ் வரதானே வரும். ஸோ அந்த கிராமத்தில் வந்து நீங்கள் அவர் எப்படி அந்த சேலஞ்சை அட்ரஸ் பண்ண போகிறாரு, அவர் உட்காந்து எப்படி அந்த ஒத்தொத்தரையாக அவர் கன்வின்ஸ் பண்ண போகிறாங்கங்கிறது தான் பெரிய சேலஞ்ச். வெதர் ஹீ வாண்ட்ஸ் டு டூ இட் எனக்கு தெரியாது. லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.